ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ்னாவே கேக் தான் ஸ்பெஷல். அது நம்ம கடையில் வாங்காமல் வீட்டில் எப்படி ஈஸியாக பேக் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுவுமே இன்றைக்கி கிறிஸ்மஸ் அன்றைக்கி நம்ம ப்ளம் கேக் வைன் போட்டு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் போட்டு பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்கக்காக நம்ம வைன் போட்டு பண்ண முடியாது. அதனால் நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் போட்டு எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். எல்லார்கிட்டேயும் வெயிட் போடுற மிஷின் இருக்காது. அதனால நான் ஒரு கப் அளவு உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கிறேன். இது ஒரு கப்பு, ஓகேங்களா? அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கணும். பவுல் எடுத்துக்கிட்டு அதில் இதே கப் அளவு ஒரு கப்பு ஆரஞ்ச் ஜூஸ், அதுக்கப்புறம் அதே கப் அளவில் 1/4 கப்பு வால்நட்ஸ், டேட்ஸ் எல்லாமே 1/4 கப், பாதாம், முந்திரி, பிளாக் ரேசின்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே 1/4 கப் போட்டுட்டு இதில் நல்லா கலக்கிட்டு இது ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹவர்ஸ் நம்ம ஊற வைக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைனா 6 ஹவர்ஸ், இல்லை நைட்டு கூட ஊற வச்சுட்டு கூட நீங்கள் மார்னிங் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். நம்ம எந்த கப்பில் ஆரஞ்ச் ஜூஸும் நட்ஸும் எடுத்துருக்கோமோ அதே கப் அளவில் 2 கப்ஸ் மைதா, 1/2 கப் ஆயில், 2 எக்ஸ், 1 கப் சுகர் எடுத்துக்கணும். அதில் நம்ம பவுடர் பண்ணி நான் வச்சுருக்கேன். 1/2 கப் மில்க், அப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன்ஸ் பேக்கிங் பவுடர். இது வந்துட்டு நம்ம இலாச்சி, பட்டை, கிராம்பு எல்லாமே நம்ம 2 எடுத்துக்கிட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அது ஜலிச்சு வச்சுக்கணும். இது வந்து சுகர் சிரப் பண்ணுறதுக்காக 1/2 கப் சுகர். இந்த மாதிரி சாஸ்பேனில் 1/2 கப் சுகர் போட்டு மெல்ட் ஆகிற அளவுக்கு வச்சுக்கணும். இது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே 1/2 கப் சுகர்ன்றதுனால 1 கப் வாட்டர், ஹாட் வாட்டர் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இது ஹனி கலர் வர அளவுக்கு நம்ம வறுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஹனி கலர் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அந்த ஹாட் வாட்டர் ஊற்றுறப்போ கொஞ்சம் ஜாகிரதையாக ஊற்றுங்க. கொஞ்சம் கை தூரமாக வச்சு ஹாட் வாட்டர் ஊற்றுங்க. 1 கப் ஹாட் வாட்டர். இப்போ கை விடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போது சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ண வைக்கலாம். இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த 2 கப்ஸ் மைதா, 2 ஸ்பூன்ஸ் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, நான் சொன்ன அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே அதுவும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை ஜலிக்கணும். ஜலிச்சு ஒரு பக்கமாக வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா ஈஸி வேல பண்ணலான்னு. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு உள்ள சால்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது உள்ள இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். இந்த 2 எக்ஸ் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1 மினிட் நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போது எக்கை நம்ம பீட் பண்ணிட்டோம். அடுத்தது நான் சொன்ன அந்த 1 கப் சுகர் பவுடர் பண்ணது இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு நம்ம இதை பீட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். 1/2 கப் ஆயில், அதுக்கப்புறம் மில்க் ஊற்றிக்கலாம்.
அதுக்கப்புறம் சுகர் சிரப் ஊற்றிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு மறுபடியும் இது ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சோடா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும், மைதா எல்லாத்தையும் போட்டிருந்தோம் இல்லையா, அதை நம்ம 3 லேயர்ஸாக போடணும். இப்போது கட் இதில் ஒரே மாதிரி டைரக்ஷனில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் சொல்கிறேங்க, டைரக்ஷன் மாறக்கூடாது. இப்படி வந்து இப்படி கட், இப்படி பண்ணி இப்படி கட், இதே மாதிரி தான் நீங்கள் கொண்டு வரணும். உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி லூஸாக இந்த மாதிரி இருக்கணும் பேட்டர். அப்படி இல்லை கொஞ்சம் இருக்குது அப்படின்றப்போ கொஞ்சமாக மில்க் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி, ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அந்த ஊற வச்ச அந்த நட்ஸும் அந்த ஆரஞ்சு ஜூஸும் ஆட் பண்ணிக்கணும். மெல்லமாக ஸ்லோவாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக வந்துடுச்சு. டைரக்ஷன் மாற்றாதீங்க, ஒரே டைரக்ஷனில் ரவுண்ட் கட், இதே டைரக்ஷனில் தான் நீங்கள் பண்ணணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஆயில் தடவிட்டு இதே மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு ஒட்டிட்டு இங்கே சுற்றி ஆயில் தடவிக்கணும். அப்படி பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா ஆயில் தடவிட்டு மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக பரப்புற மாதிரி டஸ்ட் பண்ணிக்கணும். இப்படி டஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம அந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஒரு ஹாஃப் வரைக்கும் தான் ஊற்றணும். இப்போது இப்படி டேப் பண்ணிக்கணும். அந்த பபிள்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் இருக்குன்னா அந்த டூத் பிக் வச்சுட்டு இந்த பபிள்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஜாகிரதையாக கை சுட்டுக்காமல் ஜாகிரதையாக வச்சுட்டு இது மேலே மூடி வச்சுடுங்க. ஒரு 3/4 மணி நேரம். ஓகே, அது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். சிம்மில் வச்சுடுங்க. இப்போது கேக் பேக் ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். பேக் ஆகிடுச்சு, கத்தியில் போட்டு ஒட்டவே இல்லை. அப்போ கேக் வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு டிமோல்ட் பண்ணிக்கலாம். 1/2 அன் ஹவர் கழிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போது நம்ம இதை இப்படி மோல்ட் பண்ணி வச்சிட்டோன்னா கரெக்டாக கேக் வந்துடுச்சு. நம்ம வாவ், சூப்பர். இப்போது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஆரஞ்சு ஜூஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் சூப்பராக ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கேக்கை வெட்டி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாமா? நல்லா சாஃப்டாக கட் ஆகுது பாருங்க. கேக் எவ்வளோ ஃப்ளஃபியாக ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த ஆரஞ்சு ஜூஸோட ஸ்மெல், அந்த ஃப்ளேவர் எல்லாமே பக்காவாக வந்திருக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காமிச்ச அதே அளவில் நான் கேக் பண்ணதில் 1 kg கேக் வந்திருக்கு. எனக்கு பெரிய பாத்திரம் இல்லாதனால நான் 2 பார்ட்டாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேக்கை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிரீஸ் பைட்ஸ் சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகெயின் ஹாப்பி கிறிஸ்மஸ்.